நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போகிறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் பிரெட் ரோல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மெஷரிங் கப்புக்கு 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இதில் 2 கப்பு போட்டிருக்கேன். இப்போ 1/2 கப்பு சேர்த்திக்கலாம். 2.5 கப்பு மைதா சேர்த்திட்டு நடுவில் இந்த மாதிரி குழி பறிச்சுக்கோங்க. இந்த மாதிரி குழி மாதிரி வச்சுட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு சுகர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ட்ரை ஈஸ்ட் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்பூன் அளவுக்கு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு வார்ம் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் அந்த ட்ரை ஈஸ்ட் லிக்விட்லேயே நல்ல மாவை பிசைஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்திட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் மாவை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த டோவை ரெடி பண்ணத டோவை வந்து எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே இந்த மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாவு மேலே எல்லாம் பட்டரோ இல்லை ஆயிலோ ஏதாச்சும் நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் இது நல்லா ஊற வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு சின்ன குடமிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கிறேன். மிக்ஸ்டு ஹர்ப் அது கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட ஆரிகானா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். இதுக்கப்புறம் பீஸா சீசனிங் அதையும் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே. அதையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கூட வீபா கம்பெனியோட கார்லிக் சில்லி சாஸ் தான் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட கெச்சப் இருந்தாலும் சேர்த்திக்கலாம், பீஸா சாஸ் இருந்தாலும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தனியாக ஆறட்டும். இப்போ 1 மணி நேரம் கழிச்சிட்டு இந்த டோவை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை மறுபடியும் நம்ம பிசைய போகிறோம். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த டோவை வந்து 6 பீசஸாக போட போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பீஸ் போட்டு வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு தூவிட்டு, மைதா மாவோ கோதுமை மாவோ ஏதோ ஒரு மாவு தூவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்க போகிறதில்ல, நம்ம நானுக்கு தேய்க்கிற மாதிரி நீளமான ஷேப்பில் தேய்க்க போகிறோம். இந்த மாதிரி நீளமாக தேய்க்க போகிறோம். மீடியமாக தேய்ச்சிக்கணும். ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது, லேசாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பன்னீர் எடுத்து கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். நம்ம சென்டராக வைக்க வேண்டாம், மேலே கொஞ்சம் கேப் போட்டு நம்ம இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த 2 சைடும் ஃபஸ்ட்டு இந்த 2 சைடும் நம்ம மடித்து விட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் மேலே இருந்து நம்ம இப்படி மடக்கிட்டு அப்படியே ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ரோல் பண்ணணும். இது கீழ்பாதி ஒட்டலைனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பேக் தான் பண்ண போகிறோம், அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். சுற்றி ரவுண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பேக்கிங் ட்ரே இந்த மாதிரி நீளமாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முட்டையை வந்து உடச்சி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே எள்ளு வந்து கருப்பு எள்ளு இது இப்படியே தூவிக்கலாம். வெள்ளை இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, எந்த எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல, தூவிக்கலாம். நம்ம ரெடி ஆயிடுச்சு. ஓவனை வந்து 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து கன்வெக்ஷன் மாடலில் தான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 13 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறத எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி லேயராக சாஃப்டாக வந்துருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பன்னீர் பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய், see you.